ஆட்சி அதிகாரத்தில் தன்னை தவிர வேறு யாரும் தலையிடக்கூடாது என்பதை வலியுறுத்தும் விதமாக அதிமுகவிற்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர்களின் கருத்துக்களுக்கும் அதிமுக நிலைப்பாட்டிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லி நடராஜன் தரப்பினரை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறார் தினகரன். அத்துடன் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் கூட தன் உறவுகள் என்று சொல்லிக்கொண்டு ஆர்கே நகர் பக்கம் யாரும் வர தேவையில்லை என்றும் சொல்லிவிட்டார். சசிகலா பெயரை சொல்லியோ ஜாதியை சொல்லியோ ஆர்கே நகர் பக்கம் யார் வந்தாலும் அவர்களை தேர்தல் வேலைக்கு அனுமதிக்க வேண்டாம் என்றும் கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் வரை உத்தரவிட்டிருக்கிறார் தினகரன். இது குறித்து கோட்டை வட்டாரங்கள் கூறுகையில், தமிழகத்தின் அறிவிக்கப்படாத முதல்வர் தினகரன் தான். அதனாலேயே ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் எப்படியும் வெற்றி பெற்று தானே முதல்வராகி விட வேண்டும் என்றும் திட்டமிட்ட பல காரியங்களை முன்னெடுத்து வருகிறார். அத்துடன் திமுகவினரையும் வளைக்கும் முயற்சியிலும் இறங்கியிருக்கிறார். எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்று நாலா பக்கமும் சசிகலா குடும்பத்தினர் மீது பாதுகாப்பு வலயத்தை இறுக்கியும் டெல்லி வரை சென்று சில பாஜ தலைவர்களையும் சந்தித்து திரும்பியிருக்கிறார் தினகரன். விடை இடைத்தேர்தலில் தெரியும்.